அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஆஷாட நவராத்திரி 2026 என்று தொடங்குது, என்று முடியுது. ஒவ்வொரு நாளும் நாம் வாராகி அம்மாவை எந்த ரூபத்தில் வணங்கணும், அதனுடைய பலன்கள் என்ன, இது போன்ற அனைத்து தகவலும் இந்த ஆடியோவில் உங்களுக்காக தந்துள்ளேன். ஆடியோவின் இறுதியில் ஒரு குங்கும பிரசாதம் இலவசமாக தரும் அறிவிப்பும் கொடுத்துருக்கேன். ஆடியோவை முழுமையாக கேளுங்க. ஆடியோக்கு போகிறதுக்கு மேலே ஒரு அறிவிப்பு. இந்த வருடம் வரலட்சுமி பூஜை ஆகஸ்ட் 21 அதாவது 21/8/2026. இந்த வருஷம் வரலட்சுமி பூஜைக்காக வெண்கல சொம்பில் 13 அதிமுக்கிய ஆகர்ஷண பொருட்களை கொண்டு வரலட்சுமி தாய்க்கு வரலட்சுமி கலசம் கட்டி நம்ம தந்துட்டுருக்கோம். இந்த வருடம் கலசம் வாங்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த வருடத்துக்குண்டான வரலட்சுமி தாயினுடைய மூல மந்திரமும் போற்றிகளும் சொல்லித்தரப்படும். அந்த கலசத்தை வச்சு எப்படி பூஜை பண்ணுங்கிறது தெளிவாக சொல்லித்தரப்படும். உங்கள் குடும்பத்திற்கு வரலட்சுமி கலசம் வேணும்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆஷாட நவராத்திரி, குப்த நவராத்திரி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நவராத்திரி 9 நாட்கள் திருவிழா. இந்த 9 நாட்களும் நாம் அன்னை வாராகியை முழு மனதோடு வணங்கும் பொழுது பல அற்புதம் நமது வாழ்க்கையில் நடக்கும். ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு மறுநாளில் இருந்து தொடர்ந்து 9 நாட்கள் நாம் அன்னை வாராகியை வணங்க வேண்டும். அந்த வகையில் இந்த ஆண்டு ஆஷாட நவராத்திரி முதல் நாள் வழிபாடு செய்ய வேண்டியது 15/7/2026 அன்று முதல் நாள் வழிபாடு. முதல் நாள் நாம் அன்னை வாராகியை ஆதி வாராகியாக வணங்குகின்றோம். ஆதி வாராகியை வணங்கினால் சகல நன்மைகள் நமது குடும்பத்திற்கு உண்டாகும். இரண்டாம் நாள் வழிபாடு 16/7/2026 லகுவாராகியை நாம் வணங்க வேண்டும். காரிய சித்தி பெறவும் எதிரிகளை வெல்லவும் இந்த வழிபாடு நம்ம செய்ய போகிறோம். மூன்றாம் நாள் வழிபாடு 17/7/2026 ஸ்வப்ன வாராகியை வணங்க வேண்டும். அம்மனின் அருளால எல்லா நல்லதும் உங்களுக்கு கிடைக்கும். நான்காம் நாள் வழிபாடு 18/7/2026 தூம்ர வாராகியை நாம் வணங்க வேண்டும். தீய சக்திகள் நம்மை விட்டு ஓட. ஐந்தாம் நாள் வழிபாடு 19/7/2026 பஞ்சமி வாராகியை வணங்க வேண்டும். செல்வம் மற்றும் குடும்ப நலம் மற்றும் ஐஸ்வர்யம் பெற. ஆறாம் நாள் வாராகி வழிபாடு செய்ய வேண்டிய நாள் 20/7/2026 அஸ்வாருட வாராகியை காரிய சித்திக்காகவும் காரிய வெற்றிக்காகவும் நாம் வணங்க வேண்டும். ஏழாம் நாள் வாராகி வழிபாடு 21/7/2026 பந்தன வாராகி கடன் தொல்லை நீங்க வம்பு வழக்குகள் ஜெயிக்க. எட்டாம் நாள் வழிபாடு 22/7/2026 உன்மத்த வாராகியை கெட்ட எண்ணங்கள் விலக திருஷ்டி தோஷங்கள் விலக நாம் வணங்க வேண்டும். ஒன்பதாம் நாள் வழிபாடு 23/7/2026 மகா வாராகியை முழுமையான அருளும் பாதுகாப்பும் பெற்று நாம் நிம்மதியாய் வாழ வணங்க வேண்டும். ஆக இந்த வருடம் 9 நாட்கள் 9 வாராகி ரூபங்களை வணங்கப் போகின்றோம். இந்த வருடம் வாராகி பூஜை செய்யறதுக்கு தனியாக நம்ம ஒரு கலசம் கட்ட போகிறோம். வாராகி தாய்க்கு அந்த கலசம் எப்படி கட்டணும்னு அடுத்த ஆடியோவில் சொல்லித்தரேன். மிக எளிமையான கலசமாக தான் இருக்கும். 9 நாட்கள் இந்த வருடம் வாராகி அம்மனை கலசம் வச்சு வழிபாடு பண்ண எல்லோரும் தயாராகிக்கோங்க. இந்த 9 நாட்கள் சுத்த சைவமாக இருந்து அன்னை வாராகிக்காக நாம் வழிபாடு செய்யணும். விரதம் இருந்து சுத்த சைவம், காலை உணவை தவிர்த்து இருவேளை மட்டும் உணவு எடுத்துக்கோங்க. அடியேன் இந்த வருடம் 9 நாட்களும் முழு விரதத்தோடு வாராகி அன்னையை வணங்கப் போகின்றேன். என்னுடன் சேர்ந்து உங்களில் யார் விரதமிருந்து வாராகியை வணங்கப் போகின்றார்கள் என்பதை நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். எனவே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பேரு, ஊரு, வயது, நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க அதை சொல்லுங்கள். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லுங்கள். உங்கள் கணவரோட தொழிலை சொல்லுங்கள். உங்களுக்காக 9 நாட்களும் நான் சிறப்பு பூஜை பண்ணுறேன். வாராகி அம்மனுக்கு 9 நாட்களும் நான் தினமும் குங்கும அர்ச்சனை பண்ண போகிறேன். அந்த குங்கும பிரசாதம் இந்த ஆடியோவை பார்த்துட்டு இருக்க, நமது சேனலில் பார்த்துட்டு இருக்க அத்தனை வாராகி பக்தர்களுக்கும் எந்தவித கட்டணமும் இன்றி இந்த வருடம் நான் தரப்போகின்றேன். எனவே மேலே உள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களது முகவரியை தெளிவாக டைப் பண்ணி அனுப்புங்க. குங்கும பிரசாதம் 23ஆம் தேதி 9ஆம் நாள் வழிபாடு முடிஞ்ச பிறகு உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும். இதற்கு எந்த கட்டணமும் வேண்டாம். என்னுடன் சேர்ந்து இந்த வருடம் யார் வாராகி தேவிக்கு விரதம் இருந்து வழிபாடு பண்ண போறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்றேன். இந்த 9 நாட்களும் நமது ஆனந்தொலி அறக்கட்டளை அன்னசேவா குழு மிக சிறப்பாக அன்னதானம் பண்ண போகிறோம். வாராகி அன்னையின் அருள் பெற. எனவே உங்களால் முடிந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு 3 பேருக்கு அல்லது ஒரு 5 பேருக்கு பங்களிப்பு தருவதற்கு
முன்வருமாறு அன்போடு கேட்டுக்க. டிஸ்பிளேல பாருங்க, நமது அறக்கட்டளையினுடைய கூகுள் பே நம்பர், போன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது. இறுதியாக ஒரே தகவல் சொல்லிட்டு இந்த ஆடியோ நிறைவு பண்ணிக்கிறேன். வருகின்ற 10ஆம் தேதி 10/7/2026 108 ஆதிகால சித்தர்கள் வழி பரிகாரங்களை நான் வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து சொல்லித்தர போகின்றேன். இந்த பயிற்சி பத்தி சொல்லணும்னா கோயில் கோயிலா போய் அலையாம, பெரிய பெரிய பரிகாரங்கள் செய்யாம, உங்க வீட்டில் இருந்தபடியே மிக எளிமையான முறையில் பரிகாரம் செய்து உங்கள் பிரச்சனைகளை எவ்வாறு தீர்த்து கொள்வது அப்படிங்கிறத சொல்லித்தரப்போறேன். 108 வழிமுறை சொல்லித்தரப்போறேன். அதில் ஏதாவது ஒன்று செஞ்சீங்கன்னா போதும், நிச்சயமா உங்களது எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். இந்த பயிற்சிக்கு சேர மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.